Good morning, students. Today we are going to discuss about the ninth chapter, fiscal economics. Fiscal means tax related topics, budget, financial related. இதெல்லாம் சேர்ந்தது ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். இதுக்கு திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்லிக்கிறார் 478 என்ற குறள் வந்து சொல்லிக்கிறாரு. Incomings may be scant, but yet no failure there. If in expenditure you rightly learn to spare. இந்த குறள் என்னென்னா, ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. அப்படின்னா நாம் என்னெல்லாம் பேர்கள் அந்த 16 பெட்டுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பேர்கள், அதெல்லாம் எதெல்லாம் நமக்கு கிடைக்கணுமோ எதெல்லாம் நம்ம வச்சுருக்கணுமோ அதை மட்டும்தான், அந்த பேர்களை மட்டும்தான் பேரணுமே ஒழிய நமக்கு தேவையில்லாத பேர்கள்லாம் அதை மதிக்கக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, அது நமக்கு கிடைக்கக்கூடாது, நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங், சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ தான். The term fiscal economics, lesson name fiscal economics, this is a new term which is another name for or new name for the old name public finance. The subject public finance is related to financing of a state activities. Every government financing, how they are acting அப்படின்றத இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். And it discuss the financial operation of a government treasury. Treasury கருவூலம் சொல்லி அதுதான் கஜானா. அது the term fiscal which is derived from the Greek word meaning basket. Basketனா கூடைன்னு சொல்லல, அது has symbolized the public purse. Everyone using purse, you know, that is. Hence the subject public finance has been newly termed as fiscal economics. Public finance studies the manner in which the state raises, spend the resources. என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ, how the governments are raising fund and அந்த இன்க்ரீஸ் ஆன ஃபண்டை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான், அதுக்கான சோர்ஸஸ் எங்கேருந்து வருது, இதெல்லாம் சேர்ந்ததா பப்ளிக் ஃபினான்ஸ். The state is concerned with the collective wants of the citizen. பப்ளிக் தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு தரவங்க தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட். கேட்குது அப்படி வச்சுக்கோ. த மாடர்ன் ஸ்டேட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட் பிகாஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் டு த பப்ளிக் டன் பை த கவர்மெண்ட். தட் இஸ் வை மாடர்ன் கவர்மெண்ட் இஸ் அ வெல்ஃபேர் கவர்மெண்ட். வாட் இஸ் தி ஏர்லி கவர்மெண்ட் இஸ் அ போலீஸ் ஸ்டேட். தே டன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ், இதை மட்டும்தான் அந்த பழைய கவர்மெண்ட் ஏர்லி கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேட்னு பேர். பட் மாடர்ன் கவர்மெண்ட்டு வெல்ஃபேர் ஸ்டேட். த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹாவ் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி அண்ட் இன்டென்சிவ்லி டு பெர்ஃபார்ம் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா, த ஸ்டேட் நீட் ஃபண்ட். This fiscal economics chapter deals with public revenue, public expenditure, public debt, budget and federal finance, local finance. First, what is the meaning of public finance? Public finance is a study of a financial aspect of government and it is concerned with the revenue and expenditure of public authorities and with adjustment of one to another. இது என்னென்னா, கவர்மெண்ட் எப்படி இன்கம் அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதை ரிலேட்டடானதும், அண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எப்படி ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி படிக்கிறது தான் இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது. டெஃபினிஷன்ஸ் ஆர் தேர். ஹியூஜ் டால்டன் அண்ட் ஆடம் ஸ்மித் both are given definition. First, ஹியூஜ் டால்டன் definition is the same like a meaning. It is one of those subjects that lie on the border line between economics and politics. கவர்மெண்ட்டும் எக்கானமி சேர்ந்தது தான் பப்ளிக் ஃபினான்ஸ். கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கான பாலிசிஸ் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து இருக்கும். அதில் ரெண்டு சேர்ந்தது தான் பப்ளிக் ஃபினான்ஸ். And it is concerned with the income and expenditure of public authorities and with adjustment of
ஒன் டு அதர் அதில் மீனிங்கில் பார்த்துருந்தோம். அண்ட் ஆடம் ஸ்மித் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறான்னு, பப்ளிக் ஃபினான்ஸ் இஸ் ஆன இன்வெஸ்டிகேஷன் into the nature and principles of the state revenue and expenditure. கவர்மெண்ட்டோட ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸோட ஸ்கோப் இருக்கு இல்லையா, அதோட நேச்சர் இருக்கு இல்லையா, அதையும் அதாவது பாலிசிஸை வந்து அனலைஸ் பண்ணுறத இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி ஆடம் ஸ்மித் டிஃபைன் பண்ணிக்கிறாரு. சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் என்னென்னலாம் சப்ஜெக்ட் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, in modern times, the subject public finance includes 5 major subdivisions. They are public revenue, public expenditure, public debt, financial administration, and the fiscal policy. Subject matter is nothing but what are the things we are going to learn from the subject. ஒவ்வொரு ஹெட்டிங்கிலேயே என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரெவன்யூவில் என்னெல்லாம் இருக்குன்னா, மெத்தட் ஆஃப் ரைசிங் பப்ளிக் ரெவன்யூ சச்சஸ் டேக்ஸ்லேருந்து கிடைக்கும், நான் டேக்ஸ் ரெவன்யூ கிடைக்கும், அதுக்கான பிரின்சிபல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ரேட்டில் டேக்ஸு, அதோட இம்பேக்ட் என்ன, இன்சிடென்ட்ஸ் என்ன, ஷிஃப்டிங் ஆஃப் டேக்ஸ் அண்ட் தயர் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் இதில் படிப்போம்னா பப்ளிக் ரெவன்யூன்ற ஹெட்டிங் கீழே படிப்போம். அண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் we are going to learn about fundamental principles, how they govern government expenditure, effects of public expenditure, and how the government control the public expenditure. We can study under public expenditure heading. And public debt, this is also the method of raising loans. டெப்ட்னா கடன் எப்படி வாங்குறாங்க, என்னென்ன சோர்ஸஸ், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ், இந்த கடன் வாங்குற பேர்டனாக இருக்கு இல்லையா, அதனால் அதோட எஃபெக்ட் என்ன, எப்படி அதை ரிடம்ஷன் ரீபே பண்ணுறாங்க, பப்ளிக் டெப்ட் ஃபால் அண்ட் பப்ளிக் டெப்ட் ஹெட்டிங் கீழே படிப்போம். And financial administration, this part deals with the study of different aspects of public budget. The budget is an annual master financial plan of a government. Finance minister அவங்களோட authorities எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டே நைட் நல்லா ஒர்க் பண்ணி என்னென்ன அதுக்கெல்லாம் ஒதுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் பட்ஜெட். அதனால தான் ஆனுவல் மாஸ்டர் ஃபினான்ஷியல் பிளான் ஆஃப் அ கவர்மெண்ட். The various objectives and steps in preparing a public budget, passing or sanctioning, allocation, evaluation and auditing, இது எல்லாமே எதில் படிக்க போகிறோம், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டிங் கீழே படிக்க போகிறோம். தென் ஃபிஸ்கல் பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசியில் இதெல்லாம் இருக்குது, டேக்ஸ், சப்சிடிஸ், சலுகைகள். பப்ளிக் டெப்ட் அண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. ஃபஸ்ட்டு பப்ளிக் ஃபினான்ஸ், ப்ரைவேட் ஃபினான்ஸு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். Public finance deals with study of income, expenditure, borrowing and financial administration of a government. இது public financeக்கு. Private financeல என்ன இருக்குன்னா, income, expenditure, borrowing, financial administration, individual or private company பற்றி படிக்கிறது private finance. Both the public private finance are fundamentally similar in nature but different from each other. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். Both government and private are entirely different from one another. And various operational aspects ரெண்டு பேருமே வேரி ஆவாங்க. The similarities and dissimilarities between public and private finance have been discussed below. First, similarities. என்னதுல சிமிலராக இருக்காங்க, சிமிலர்னா ஈக்குவல், சேம் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ரேஷனாலிட்டினா மினிமம் காஸ்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட் சொல்லுவோம்ல, அதுதான். போத் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஃபினான்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரேஷனாலிட்டி, அனலைஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமைசேஷன் ஆஃப் வெல்ஃபேர் அண்ட் லீஸ்ட் காஸ்ட் ஃபேக்டர் காம்பினேஷன் அண்டர்லை போத். ரெண்டு பேருமே கம்மியாக செலவு செஞ்சு எப்படி மேக்ஸிமம் பெனிஃபிட், மேக்ஸிமம் வெல்ஃபேர் அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி. அண்ட் லிமிட் பாரோயிங், கடை வாங்குறதுல என்னென்ன எவ்வளோ லிமிட் இருக்குது, ப்ரைவேட்டுக்கு எவ்வளோ, பப்ளிக் எவ்வளோ. both have to apply resistant limit, that is இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்ட்டு. with regard to borrowing, கடை வாங்குறதுல the government also cannot live beyond its means. அவங்க ரிசோர்ஸ் தாண்டி அவங்களால கடை வாங்க முடியாது. அதே லிமிட் தான் ப்ரைவேட்டுக்கும். அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், எந்த அளவுக்கு ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ண வேணும். போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேருக்குமே என்ன இருக்குன்னா, ரிசோர்ஸ் எல்லாம் கம்மியாக தான் அவைலபிளாக இருக்கும். அந்த லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சு எப்படி மேக்ஸிமம் ஆப்டிமம் பெனிஃபிட் அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. போத்
The private and public sector have limited resources at their disposal செலவு செய்கிறதுக்கு. So both attempt to make a optimum use of resources. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. கவர்மெண்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ப்ரைவேட் எஃபெக்டிவாக இருக்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி பொறுத்து இருக்குது. இஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா கரப்டடாக இருந்துச்சுன்னா அங்கே எல்லாமே என்னவாயிரும் வேஸ்டேஜஸ் அண்ட் லாஸஸ் தான் நடக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டாலும் என்ன தான் லஞ்சம் தான் கொடுக்குற வேலை இருக்குது, எல்லாமே கரப்டட். ஸோ inefficient are there. நெக்ஸ்ட்டு டிஸ்சிமிலாரிட்டிஸ். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்படி ரெண்டு பேர் வேரி ஆகுறாங்க. கவர்மெண்ட் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அவங்களோட அதிகாரத்தில் யூஸ் பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. ப்ரைவேட் ஃபினான்ஸ் இன்வால்வ்ஸ் ஸ்டிச்சிங் கோட் according to cloth available, whereas public finance decide the cloth according to the need for the coat. இப்போ ஒரு கோட் தைக்கிற அப்படின்னா ப்ரைவேட்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற துணிக்கு ஏற்ற அளவுக்கு கோட்டை தைச்சிக்கிடுவாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா எவ்வளோ கோட்டு தேவைப்படுதோ அந்தளவுக்கு கிளாத் என்ன செஞ்சுக்கிறவாங்க, டிசைட் பண்ணிக்கிறவாங்க. இதுதான் ரெண்டு பேருக்குமான டிசிமிலாரிட்டிஸ், வேறுபாடு. அடுத்து பாரோயிங்கில் என்ன பண்ணுறாங்க பாரு. கவர்மெண்ட் கேன் பாரோ ஃப்ரம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ், எங்கே வேணாலும் கடை வாங்கிக்கலாம் கொடுத்தாங்கன்னா. அண்ட் இட் கேன் பாரோ ஃப்ரம் த பீப்புள் பை இஷ்யூயிங் பாண்ட்ஸ். பாண்ட்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கூட என்ன செஞ்சுக்கிறோம், கவர்மெண்ட் கடை வாங்கிக்கிறோம் ஃப்ரம் த பப்ளிக். பட் இண்டிவிஜுவல்ஸ் கேனாட் பாரோ ஃப்ரம் ஹிம்செல்ஃப். அந்த மாதிரி கடன்லாம் ஈஸியாக வாங்க முடியாது, கவர்மெண்ட் பாரோ பண்ணுற மாதிரி. அடுத்து ரைட் டு பிரிண்ட் கரன்சி. கவர்மெண்ட் காயின்ஸ் கரன்சி நோட்ஸில் பிரிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான். ரீசெண்டாக கூட 100 rupees காயின்ஸு 75 rupees காயின்ஸ்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். கவர்மெண்ட் கேன் பிரிண்ட் கரன்சி. திஸ் இன்வால்வ் கிரியேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் கரன்சி. பட் ப்ரைவேட் செக்டர் கேனாட் கிரியேட் கரன்சி. அப்படி ஏதாவது கரன்சி அடித்தாலும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவோம். அண்ட் ப்ரெசன்ட் வெர்சஸ் ஃபியூச்சர் டெசிஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ரெண்டு பேருக்கு இடையில் எப்படி வேரி ஆகும். பப்ளிக் ஃபினான்ஸ் எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளானிங், லாங் டேர்ம் டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேம், பிரிட்ஜஸ், ரோட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரிலாம் நிறைய பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கானது. பட் த ப்ரைவேட் ஃபினான்ஸ் மேக் எ ஃபினான்ஷியல் டெசிஷன் வித்தின் அ ஷார்ட் பீரியட். தே வாண்ட் டு கெட் மோர் ப்ராஃபிட். அது ரிலேட்டடான மாதிரி டெசிஷன்ஸ் யார், ப்ரைவேட் எடுப்பாங்க. அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டரோட அப்ஜெக்டிவ் என்ன, சோசியல் பெனிஃபிட். ப்ரைவேட் செக்டர் பர்சனல் பெனிஃபிட் ஆர் பர்சனல் ப்ராஃபிட், மேக்ஸிமம் ப்ராஃபிட். கோயர்ஷன் டு கெட் ரெவன்யூ. கோயர்ஷன்னா கம்பல்சரி. கவர்மெண்ட் என்ன செய்யும், கம்பல்சரி பே பண்ணுற மாதிரிலாம் சோர்ஸ் வச்சுருப்பாங்களே, அதுதான். த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் ப்ரைவேட் இண்டிவிஜுவல் இஸ் ரிலேட்டிவ்லி லிமிட்டட். நம்மளால் யாரையும் போய் எனக்கு காசு கூடலாம் கேட்க முடியாது. Compared with government, government has wide source. The government can use its power and authority. இதை யூஸ் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க, நிறைய ஃபினான்ஸ் கேதர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து எபிலிட்டி டு மேக் அ ஹியூஜ் அண்ட் டெலிபரேட் சேஞ்சஸ். பிக் சேஞ்சஸ், பெரிய பெரிய சேஞ்சஸ் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. த பப்ளிக் ஃபினான்ஸ் ஹேஸ் எபிலிட்டி டு மேக் அ பிக் டெசிஷன் ஆன் இன்கம். Example, it can effectively and deliberately adjust the revenue. But individual என்ன செய்ய முடியாது, cannot make such massive decisions. கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி பெரிய அளவுக்கான முடிவுகளை யார் எடுக்க முடியாது, privators cannot take such huge decisions. These are the similarities and dissimilarities between private and public finances. அடுத்து functions of modern state. Modern state தான் வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதான். Not just police state. Police state is their yearly government. The state assumes greater role by creating economic, social overhead, ensuring stability both internally and externally, conserving resources for sustainable development, and so on. Number of functions done by the modern government. These are the functions: defense, judiciary, enterprise, social welfare, infrastructure, macroeconomic policy, social justice, monopoly controlling. இதெல்லாம் இந்த மாடர்ன் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. ஏர்லி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸு, ஜுடிஷியரி அதோட நிறுத்திக்கிடுவாங்க.
ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பார்த்தோன்னா டிஃபென்ஸ். எவ்ரி கவர்மெண்ட் ஷுட் protect the public. The primary function of a government is to protect the people from external aggression. சைனா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்காவில் இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களே, அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதோட கவர்மெண்ட்டோட ஒர்க். அண்ட் இன்டர்னல் டிசார்டர், அங்கங்கே உள்நாட்டு கலவரங்கள்லாம் நடக்கல, டெரரிஸ்ட் அட்டாக், பாம்பு பிளாஸ்ட்லாம் நடக்கல, அது மாதிரியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டோட ஒர்க். The government has to maintain adequate police and military force and render protective service. At judiciary, rendering justice and settlement of disputes. Disputes means problems. If any problem arises between the parties, between the individuals, they approach court. Government should intervene. And it should provide adequate judicial structure to render justice to all classes of the citizen. சொசைட்டியில் இருக்கிற எல்லா கேட்டகரி பீப்புளுக்குமே ஈக்குவல் ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட ஒர்க். And enterprise, the regulation and control of private enterprise fall under the purview of a modern state. கவர்மெண்ட்டோட ஒர்க்கில் இது ஒன்று. இப்போ ப்ரைவேட்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்க, மோனோபொலியை மாறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போகாமல் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட்டோட ஒர்க். The ownership of certain enterprise and operating them successfully, this is also responsible for the government. ஒரு கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதும் இல்லாட்டி லாஸில் போகிறது அது யாரோட கையை பொறுத்திருக்கு, கவர்மெண்ட்டோட வேலையை பொறுத்திருக்கு. சோசியல் வெல்ஃபேர் என்னென்ன பாருங்கள், எஜுகேஷன், சோசியல் செக்யூரிட்டி, சோசியல் இன்சூரன்ஸ், ஹெல்த், பெட்டர் சானிடேஷன் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து எல்லா பப்ளிக்கும் செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். எங்கே பார்த்தாலும் இப்போ என்ன ரோடுவேஸ்லாம் 4 லேன் ரோடு, 6 லேன், 8 லேன்ஸ் ரோட்ஸ்லாம் போட்டிருக்காங்களே, அதுதான். மாடர்ன் ஸ்டேட் ஹாவ் டு பில்ட் அ பேஸ் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி பை கிரியேட்டிங் சோசியல் அண்ட் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மாடர்ன் கவர்மெண்ட் என்ன பார்க்குறது, சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி, அந்த சோசியலி எக்கனாமிக்கலாக டெவலப் பண்ணுறது மூலிமா எக்கானமி என்னவாயிருதுன்னா ஒட்டு மொத்தமாக டெவலப் ஆகும். அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ், this is most important function of a government. Fiscal policy and monetary policy, it should be administered by the government to achieve what macroeconomic goals like employment, inflation, economic growth, அந்த மாதிரி கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ். டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் ஆஃப் அன் எக்கானமி, வளர்ச்சி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சம் செக்டர்ஸ் ஆஃப் த சொசைட்டி கெயின் அட் த காஸ்ட் ஆஃப் அதர்ஸ். ஒரு சிலர் இன்னொருத்தவங்க செலவில் பெனிஃபிட் அட்டைன் பண்ணுவாங்க. எக்கானமிக் க்ரோத் ஆகும்போது எல்லா செக்டர்ஸும் என்ன செய்வாங்க, ஈக்குவல் பெனிஃபிட் அச்சீவ் பண்ணுவாங்களே, அதுதான். அதில் ஒரு சிலருக்கு இன்னும் அடிஷ்னலாக பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் த கவர்மெண்ட் நீட் டு இன்டர்வென் வித் த ஃபிஸ்கல் மெஷர்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் த இன்கம். அப்படி கிடைக்கும்போது ஒரு சில கைகளுக்கு மட்டும் அதிகமாக பணம் போய் சேர்றத அதை வாங்கி இல்லாதவங்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, அது சோசியல் ஜஸ்டிஸ். சோசியலி எல்லோரும் என்ன ஆயிடுவாங்க, ஈக்குவல் ஆயிடுவாங்க. And control monopoly, the concentration of economic power is another evil to be corrected by the government. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ that the state intervene through control of monopolies and restrictive trade practices to curb concentration of economic power. ஒரு பர்டிகுலர் பீப்புள்கிட்ட மட்டுமே நிறைய எக்கனாமிக் சோர்சஸ் டம்ப் ஆயிடுது, அது வந்து சொசைட்டிக்கு கேடு. அதை ரிமூவ் பண்ணுறது கவர்மெண்ட்டோட ஒர்க்கு, பட் நடக்குதான்றது டவுட்டு. இன் ஃபைன், த ஸ்டேட் கேன் ப்ளே 3 kinds ஆஃப் ரோல்ஸ். என்னென்ன மாதிரியெல்லாம் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ப்ரொடியூசராகவும் குட்ஸ் அண்ட் சர்வீஸாக அது அந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க. சப்ளையராகவும் இருக்கிறாங்க பப்ளிக் குட்ஸ் அண்டு சோசியல் குட்ஸ்க்கு. அண்ட் ரெகுலேட்டர் ஆஃப் த சிஸ்டம். இன்றைக்கி கூட தமிழ்நாடு அந்த செல்லூர் ராஜுன்ற ஃபுட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஆனியன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத ரேஷன் ஷாப் மூலிமா ஒரு 45 rupees பே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்னவாக இருக்கிறாங்க, சப்ளையர் ஆஃப் பப்ளிக் குட்ஸ் அண்ட் சோசியல் குட்ஸ். தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் டன் பை மாடர்ன் கவர்மெண்ட்.